மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்களுடைய தலைமையிலான தாவேக அரசுடைய முதல் பட்ஜெட் தாக்கல் அப்படிங்கிறது ஆகஸ்ட் 6 அன்னைக்கு நடைபெற்றிருக்கு. இன்றைக்கி தேதியில் வேளாண் சார்ந்த பட்ஜெட் அப்படிங்கிறது தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இந்த பட்ஜெட்டில் நிறைய திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க. அந்த திட்டங்கள் எப்படிப்பட்ட திட்டங்கள், அதனால் பலன் இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு விவாதங்கிறது இருக்குது. அதே மாதிரி இந்த திட்டங்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய திட்டங்கள் தான், புதுசான திட்டங்கள் எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு விவாதமும் வைக்கப்படுது. அதோடு சேர்த்து இந்த திட்டங்கள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தமிழ்நாட்டுடைய கடன் சுமை அப்படிங்கிறது அதிகமாகிட்டே இருக்குது. அதை நம்ம எப்படி தடுக்க போகிறோம் அப்படிங்கிற கேள்வியும் இந்த பட்ஜெட்டில் இருந்து வைக்கப்படுது. இது எல்லாத்தையும் நாம் இன்றைக்கி அலசி பார்த்து இப்போ தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய பட்ஜெட்டுங்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வெல்கம் டு பிக் பேங் போகன். நான் உங்கள் போகன். இன்றைக்கி தமிழ்நாடு அரசுடைய புதிய பட்ஜெட் எப்படி இருக்குன்னு அலசுவோம் வாங்க. ஒரு நாடு நல்லா வளரணும் அப்படின்னா அதுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது முக்கியம். அந்த ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது எப்போ வரும் அப்படின்னா பட்ஜெட்டிங் சரியாக இருக்கும்போது தான். தமிழ்நாட்டில் இப்போ தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய பட்ஜெட்டுங்கிறது நம்ம சாதாரணமாக கடந்து போகக்கூடிய ஒன்று கிடையாது. அதில் என்ன மாதிரியான திட்டங்கள் இருக்குது, என்ன விஷயங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது அவசியம். ஏன்னா அது எந்த அளவுக்கு ப்ரோக்ரெசிவாக ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்கோ அதை பொறுத்து தான் நம்ம மாநிலத்துடைய வளர்ச்சி அப்படிங்கிறது அமையும். அதை கவர்மெண்ட் சரியாக செஞ்சுருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறதான் இப்போ நம்ம பார்க்கணும். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு நாடு வளர்ச்சி அடையணுன்னாலே எது அவசியமாக இருக்குது? பட்ஜெட்டிங் அவசியமாக இருக்குது. அப்படி ஒரு வீடு வளர்ச்சி அடையணும், வீடும் வளரணுன்னா பட்ஜெட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்படி பட்ஜெட் போடும்போது கண்டிப்பாக நம்மளுடைய ஹெல்த்துக்கும் ஒரு பட்ஜெட் அப்படிங்கிறத நம்ம ஒதுக்கணும். மருத்துவ செலவு அப்படிங்கிறது எப்போ வேணால் எப்படி வேணால் திடீர்னு வந்துடும். அப்படி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கையில் காசு இல்லைன்னா அது பெரிய சிக்கலுக்கு கொண்டு போய் விடும். இருக்கிற தங்கத்தெல்லாம் விற்க வேண்டிய சூழல் வரலாம், இல்லை பெரிய அளவுக்கு கடன் வாங்க வேண்டிய சூழல் வரலாம். அதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம முன்னாடியே ப்ரிப்பேராக இருக்க வேண்டியது அவசியம். அப்படி இந்த மாதிரியான மருத்துவ கடன் சுமை நமக்கு ஏற்படாமல் நம்ம தடுத்துக்கிறதுக்கான ஒரு பெரிய வழி எது அப்படின்னா ஹெல்த் இன்சூரன்ஸ். ஒரு நல்ல கம்பெனியிலேருந்து நம்ம ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது நமக்கு பெரிய அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷனுக்கு போனால் கூட அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் நமக்கு பாதுகாப்பானதாக இருக்கும், நம்மளுடைய பணத்தையும் சேமிக்கும். ஹாஸ்பிட்டலைசேஷன் காஸ்ட்டில் 50-60 லட்ச ரூபா நம்ம சொந்த பாக்கெட்லேருந்து எடுத்து போடாமல் அதுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் மூலமாக நம்ம கவரேஜுங்கிறத பெற முடியும். அதுவும் மாதம் 1000 ரூபாயிலிருந்தே இந்த மாதிரியான கவரேஜ் நமக்கு கிடைக்கிது. இன்றைக்கி ஏகப்பட்ட கம்பெனிஸ் ஏகப்பட்ட ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசிஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதில் எந்த கம்பெனியோட எந்த பாலிசி நம்ம ஃபேமிலிக்கு சூட்டபுளாக இருக்கும், நம்ம பட்ஜெட்டுக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத நம்மளால் எடுத்துக்க முடியும். அப்படி அனலைஸ் பண்ணி நம்ம ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறதுக்கான லிங்க் அப்படிங்கிறத தான் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த லிங்க் மூலமாக நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸை இப்படி அனலைஸ் பண்ணி வாங்குறதோட மட்டும் இல்லை, நீங்கள் கட்ட போகிற ப்ரீமியமில் அப் டு 25% அளவுக்கான டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறதும் உங்களுக்கு கிடைக்கும். 1 கோடி ரூபா அளவுக்கான கவரேஜ், அதுவும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி வீட்டுக்கு போனதுக்கப்புறமாவும் கவரேஜ் தரக்கூடிய பிளான்ஸ், அவுட் பேஷண்ட் கேரில் கூட கவரேஜ் தரக்கூடிய பிளான்ஸ்னு ஏகப்பட்ட பிளான்ஸ் இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்குது. இந்த பிளான்ஸில் இருந்து உங்கள் ஃபேமிலிக்கு சரியான ஒரு பிளானை கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி தேவைக்கு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸுங்கிறது அவசியம். அதை எடுத்துக்கிறதுக்கான லிங்க்குங்கிறது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பட்ஜெட் எப்படி இருக்குது அப்படின்னா இது இப்படி இருக்குது அப்படின்றாங்க. அது ஒன்றும் இல்லை, கீழே போட்டு. ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பட்ஜெட்டில் ஒன்றுமே இல்லைங்க, ஒன்று தான் இருக்குது, அதுதான் கடன். இருக்க கடனை நம்ம அதிகமாகிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தங்கிட்ட 40,000 ரூபா கேட்டால் தானே கிடைக்காது, 40 பேர்கிட்ட 1000 கேட்டா சூப்பர். அதை விட 40,000 பேர்கிட்ட 1 ரூபாயா கேட்டா. ஆனால் அதே சமயத்தில் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இதை இப்படி சொல்கிறாங்க. அவன் கிடக்குறான், இது நல்லா இருக்கு, இப்படி ஃபயர் விடவும் செய்கிறாங்க. ஆனால் உண்மையிலே இந்த பட்ஜெட்டுங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம கொஞ்சம் கூர்ந்து கவனித்து பார்ப்போம். இந்த புது பட்ஜெட்டில் ஒரு சில மாற்றங்கள்லாம் கவனிக்கக்கூடிய ஒன்று தான். ஃபார் எக்ஸாம்பிள் டெண்டர் அப்படிங்கிறது முன்னாடி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு. இப்போ அந்த டெண்டர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படிங்கிறத குறைச்சிருக்காங்க. ஸோ அதனால் டெண்டர் அப்படிங்கிறத நிறைய பேரால் கலந்துக்க முடியும். அதனால் கூடுதலான ஒரு போட்டிங்கிறது உருவாகும். இன்னொன்று, க்ரீனரியான விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது இந்த பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நதிநீர்களை இணைப்பதற்கான திட்டங்களுக்கான பட்ஜெட் அப்படிங்கிறத இந்த பட்ஜெட்டில் ஒதுக்கியிருக்காங்க. பெண்ணையாறு, செய்யாறு, தாமிரபரணி, வைப்பாறு, இந்த மாதிரியான நதிகளை இணைப்பதன் மூலமாக நம்மளுடைய நீர் வளம் அப்படிங்கிறது கண்டிப்பாக பெருகும். அது மட்டும் இல்லாமல் 8 கடலோர மாவட்டங்களில் 2500 ஹெக்டரில் 322 கோடி செலவில் அலையாத்தி காடுகளை உருவாக்க போகிறோம் அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா
பல்லுயிர் சூழலையும் இயற்கை சூழலையும் பாதுகாப்பதற்கான ஒரு நடவடிக்கை அந்த நடவடிக்கை அப்படிங்கிறது இருக்கும். இந்த மாதிரி க்ரீனரியான பிளான்ஸ் இருந்தாலும் இந்த பட்ஜெட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட காப்பி அடித்த பட்ஜெட் தான் அப்படின்னு நிறைய பேர் வந்து குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. இந்த பட்ஜெட் ஃபஸ்ட்டு மேலோட்டமாக பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே வந்து அமலில் இருக்கக்கூடிய திட்டங்களுக்கு புதுசாக பேர் வச்சு ஸ்டிக்கர் ஓட்டின மாதிரியான ஒரு ஃபீலில் தான் இருக்குது. தாலிக்கு தங்கம் திட்டம் அப்படிங்கிறத முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து கொண்டு வந்தாங்க. இந்த திட்டத்தின் கீழே ஏழை எளிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கான திருமணத்திற்கான தாலிக்கு தங்கம் வழங்கப்படும் அப்படிங்கிறத அவங்க கொண்டு வந்தாங்க. ஆனால் அதில் ஒரு முக்கியமான க்ரைட்டீரியாவாக அவங்க வச்சது என்னென்னா கண்டிப்பாக அந்த பெண்கள் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ படித்த பெண்களுக்கு தான் இந்த திட்டம் செல்லுபடி ஆகும் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக பெண்களை படிக்க வைப்பாங்க அப்படிங்கிறதுக்காக அதை கொண்டு வந்தாங்க. இந்த திட்டம் அப்படிங்கிறத முன்னாள் முதல்வர் பழனிசாமி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்திட்டார். நிதி பற்றாக்குறை இருக்குது அப்படின்னு சொல்லி அதை நிறுத்திட்டார். அந்த திட்டத்தை இப்போ மறுபடியும் தாவேக்கா அரசு கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு அண்ணன் சீர் அப்படிங்கிற பேருங்கிறத வச்சுருக்காங்க. தாலிக்கு 8 கிராம் தங்கம் வழங்கப்படும், கூட வந்து 5000 ரூபா மதிப்பிலான புடவை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த புடவையுடைய வேல்யூ மட்டும் சரியாக தெரியல. இந்த திட்டங்கிறது ஏற்கனவே இருந்த திட்டம் தான். இதுக்கு ஒரு பேருங்கிறது தான் இவங்க புதுசாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆடுகள் வழங்கக்கூடிய திட்டத்தை வந்து முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து கொண்டு வந்தாங்க. இந்த திட்டங்கிறது 2022 திமுக அரசு வந்து மொத்தமாக அதை நிறுத்திட்டாங்க. இப்போ மறுபடியும் தாவேக்கா அரசு அந்த திட்டத்தை கையில் எடுத்து அமலுக்கு கொண்டு வராங்க. வெற்றி மகளிர் ஆடுகள் வளர்ப்பு திட்டம் அப்படிங்கிற திட்டத்தின் கீழே இந்த ஆடுகளை வந்து இலவசமாக வழங்க போகிறாங்க. அதுலேயும் கணவனை இழந்த பெண்கள், ஆதரவற்ற பெண்கள், திருநங்கையர், அது மட்டும் இல்லாமல் மாற்றுத்திறனாளிகள் இவங்க எல்லாருக்கும் 100% மானியத்தில் வந்து இந்த கால்நடைகள் வழங்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த திட்டமும் ஏற்கனவே இருந்த திட்டம் தான், இப்போ அதுக்கு வேற ஒரு பேர் அப்படிங்கிறத வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சில திட்டங்கள்லாம் வந்து ஏற்கனவே இருக்கிற திட்டங்கள் தான் அதுக்கு பேரை தான் மாற்றிருக்காங்க அப்படிங்கிற விமர்சனங்கிறது வைக்கப்படுது. எதிர்க்கட்சி தலைவரான திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட இதே விமர்சனத்தை தான் முன் வச்சார். நாங்கள் ஏற்கனவே வச்சுருந்த திட்டத்தை தான் இவங்க புதுசாக பேரை மாற்றி கொண்டு வந்திருக்காங்க, மாற்றம் அப்படிங்கிறது இவங்க பெயர் மாற்றத்தை தான் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். ஆனால் இப்படி பழைய திட்டங்கள் மட்டும்தான் இதில் கொண்டு வரப்பட்டிருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை, நிறைய புதிய திட்டங்கள் அப்படிங்கிறதும் கொண்டு வரப்பட்டிருக்கு. குறிப்பாக அடுத்த கட்ட தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரியான திட்டங்கள் அப்படிங்கிறது இங்கே முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கு இந்த பட்ஜெட்டில் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகமாகிட்டு இருக்கு. அது இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அதற்கான திட்டங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க. 25,000 மெக்கானிக்ஸுக்கு பைக்ஸ் வெஹிக்கிள்ஸுக்கான ரிப்பேர் பண்ணுறதுக்கான ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு ஒரு திட்டம் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கு. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நேரடியாக நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம். ஜான் வந்து ஒரு எலக்ட்ரிக் பைக் வச்சுருக்காரு, அது ரிப்பேர் ஆச்சுன்னு கடைக்கு போனோம்னு வச்சுக்கோங்க, தொடக்கூட மாட்டேங்கிறாங்க. எடுத்துட்டு வெளில போயா அப்படின்னு திட்டிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது சரி பண்ண தெரில. அது சரி பண்ணுறதுனால வேறு ஏதாவது சிக்கல் வந்துச்சுன்னா நமக்கு பிரச்சனை ஆயிருமே அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்கறது மூலமாக பைக்ஸுடைய எண்ணிக்கை அதிகமாகும், எங்கே வேணாலும் போய் ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டுங்கிறது வரும். இது மொதல் விஷயம். அதே மாதிரி அங்கங்கே பவர் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸை உருவாக்குறதுக்கும் கவர்மெண்ட்டுடைய சப்போர்ட் மூலமாக கவர்மெண்ட்டும் ப்ரைவேட் பிளேயரும் ஒன்றா இணைஞ்சு பல இடங்களில் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸை உருவாக்குறதுக்கான திட்டம் அப்படிங்கிறதும் உருவாக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு இந்த பட்ஜெட்டில் நிறைய இடத்துல முக்கியத்துவம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. கவர்மெண்ட்டுடைய முக்கியமான வெப்சைட்ஸ்லாம் ஏஐ இன்டகிரேஷன் கொண்டு வர்றதுக்கான பட்ஜெட் அப்படிங்கிறது இதில் ஒதுக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டுக்கான ஒரு ஏஐ டிபார்ட்மெண்ட்டுங்கிறதே செப்பரேட்டாக உருவாக்கி சுகாதாரம், கல்வித்துறை, அதே மாதிரி விவசாயம், இந்த மாதிரியான துறைகளில் அந்த துறைகள் மேம்படுத்துவதற்கான வழிகளை ஏஐ டெக்னாலஜியை வச்சு எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத செய்கிறதுக்கும் இதில் ஃபண்ட் அப்படிங்கிறத ஒதுக்கியிருக்காங்க. அதே மாதிரி விவசாயத்துறை மாதிரியான ஒரு சில துறைகளில் ஏஐ டெக்னாலஜியை டைரெக்டாக பயன்படுத்துகிற மாதிரியான மெஷர்ஸும் எடுக்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதோட முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது ஏஐ டெக்னாலஜிஸ் இருக்கு இல்லையா, இப்போ நம்ம ஒரு பயன்படுத்தக்கூடிய ஒரு ஏஐ வந்து அதிகப்படியான விஷயங்களை செய்கிறதுக்கு அதுக்கு நம்ம இன்புட்ஸ் அப்படிங்கிறத கொடுக்கணும். அதுதான் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எல்எல்எம்ங்கிறத தமிழ் பேஸ் பண்ணி உருவாக்குறதுக்கான முயற்சி எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து தமிழ் அப்படிங்கிறத இந்த டிஜிட்டல் உலகத்தில் நம்ம பயன்படுத்துறது குறைய ஆரம்பிச்சிருக்கு. ஃபஸ்ட்டு ஆன்லைன் டைப்பிங் கொண்டு வரப்பட்டப்போ இந்தியாவில் இந்தியன் லாங்குவேஜஸில் டைப் பண்ணுறதுக்கான முதல் முயற்சி அப்படிங்கிறது எதில் நடந்துச்சுன்னா தமிழில் தான் நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி இங்கிலீஷில் தான் டைப் பண்ண முடியும். லோக்கல் லாங்குவேஜில் டைப் பண்ணலான்னா அது ஃபஸ்ட்டு தமிழில் தான் வந்தது. அதுக்கப்புறமா தான் ஹிந்தி, மலையாளம் எல்லாமே வந்துச்சு. அதே மாதிரி நீங்கள் நிறைய ரிசர்ச் பேங்க்ஸ்லாம் போங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் விக்கிபீடியா போனீங்கன்னா கூட ஏதாவது ஒரு பேஜ் எடுத்திங்கன்னா அதில் தமிழ் பக்கம் இருக்கும். அந்த இங்கிலீஷ் பேஜுக்கு இணையான தமிழ் தரவுகள் கொண்ட பக்கம் அப்படிங்கிறது இருக்கும். நீங்கள் லாங்குவேஜ் மாடலில் போய் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து படிக்க முடியும். ஆனால் இப்போ அப்படி இல்லை. நிறைய இன்புட்ஸுங்கிறது குறைய ஆரம்பிச்சிருக்கு.
நீங்கள் ஃப்யூச்சரில் தமிழில் கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா ஏஐ வந்து தடுமாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ டிவிகே கவர்மெண்ட் எடுத்துருக்கக்கூடிய இந்த முயற்சிங்கிறது அதை சரி பண்ணுறதுக்கான முதல் முயற்சி. இது இன்னும் அதிகமாகணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். இதுக்கு அடுத்து லைப்ரரிஸை டிஜிட்டலாக மாற்றுறதுக்கான மெஷர் அப்படிங்கிறதையும் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கு ஃபண்டுங்கிறது ரொம்ப கம்மியாக தான் ஒதுக்கியிருக்காங்க. 10 கோடி கிட்ட தான் நம்ம ஒதுக்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப குறைவு. கூடிய சீக்கிரத்தில் அது இன்னும் அதிகமாக்கணும் அப்படிங்கிறது ஒரு கோரிக்கையாக வைக்கலாம். இது போக பெண்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் அப்படிங்கிறது அந்த பட்ஜெட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த தாலிக்கு தங்கம் திட்டம் அப்படிங்கிறது பெண்களுடைய நலனுக்கு கீழே தான் வரும். அது மட்டும் இல்லை, தாய் கேர் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. கர்ப்பிணி பெண்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து உணவுகளை இலவசமாக வழங்குறது, அவங்களுக்கான மருத்துவ சேவைகளை இலவசமாக வழங்குறதுங்கிறதெல்லாம் இந்த தாய் கேருக்குள்ளே கொண்டு வர்றதுக்கான திட்டம்ங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி பெண்களுடைய சுய உதவி குழுக்கள் இருக்கு இல்லையா, அந்த சுய உதவி குழுக்கள் எல்லாத்தையுமே ஒரு குறு நிறுவனமாக உருவாக்குறதுக்கான முயற்சி அவங்க செய்யணுங்கிறதுக்கான ஒரு திட்டம் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. 5 லட்சம் வரைக்கும் அவங்களுக்கு முதலீட்டு மானியம்ங்கிறத வழங்க போகிறாங்க. ஸோ இது வந்து கேபிட்டலாக வச்சு அவங்க ஒரு கம்பெனியாக அதை ஃபார்ம் பண்ணி ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிறத தொடங்கலாம். அதன் மூலமாக அவங்க வளர்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது உருவாகும். இது போக ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின சமூக பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களும் நில உரிமையாளர்களாக மாறணும் அப்படிங்கிறதுக்காக மண்ணின் மகள் அப்படிங்கிற திட்டம்ங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழே விவசாய நிலத்தில் தொழிலாளர்களாக வேலை செய்யக்கூடிய அந்த சமூகத்தை சார்ந்த பெண்களை நில உரிமையாளர்களாக மாற்றுறதுக்கான வாய்ப்புங்கிறது இருக்குது. இது போக வான்மகள் திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வர்றாங்க. இந்த திட்டம் வந்து என்னென்னா ட்ரோன் பயிற்சியை பெண்களுக்கு வழங்க போகிறாங்க. இந்த ட்ரோன் பயிற்சி அப்படிங்கிறது நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுப்பாங்க. என்னென்னா எதுக்கு ட்ரோன் பயிற்சி, கல்யாண கவரேஜ் பண்ணுறதுக்கா அப்படின்னு யோசிப்பாங்க. அது கிடையாது. இனிமேல் ட்ரோன் தான் விவசாயத்தில் ரொம்ப முக்கியமான பங்களிப்பு அப்படிங்கிறத செய்ய போகுது. விவசாயம் மட்டும் இல்லை, கட்டுமானங்களில், ஏன் டெலிவரிக்கு கூட ஃப்யூச்சரில் ட்ரோன் அப்படிங்கிறது வரப்போகுது. ஃப்யூச்சர்னால் ஏதோ 20 வருஷம்லாம் யோசிக்காதீங்க, வாசலில் இருக்குது, இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துடும். அது அந்த ட்ரோன்களை இயக்குவதற்குன்னு சர்டிஃபைட் பைலட்ஸுங்கிறவங்க தேவைப்படுவாங்க. அது ஒரு ஜாபாகவே மாறப்போகுது. அப்படிப்பட்ட ஜாபுகளுக்கான பயிற்சி அப்படிங்கிறத இப்போது பெண்களுக்கு தரப்போகிறாங்க. ஸோ கிராமத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் இதை கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா இப்போ டிராக்டரை எடுத்துக்கிட்டு நிலத்துக்கு போய் உழுதுட்டு வாடகை வாங்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி ட்ரோன்களை இயக்கி அந்த பெண்களால் சம்பாதிக்க முடியும். இப்படி பெண்களுக்கு நிறைய பாசிட்டிவான விஷயம் அப்படிங்கிறது இந்த பட்ஜெட்டில் வந்து தாக்கலாயிருக்கு. ஆனால் எதிர்க்கட்சியிலேருந்து ஒரு சில பெண்கள் உட்பட என்ன குறை முன்வைக்கிறாங்க அப்படின்னா, 2500 ரூபா தரேன்னு சொன்னார்ல, மகளிர் உதவித்தொகை 2500 ரூபா தருவேன்னு சொன்னார், அதை காணமே அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட்டுங்கிறத பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த மேட்டருக்கு தான் நம்ம வரணும். பார்க்குறதுக்கு பாசிட்டிவான விஷயங்கள்லாம் இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் இந்த பட்ஜெட் அப்படிங்கிறது நம்மளுடைய கடன் சுமையை அதிகரிக்கக்கூடிய ஒரு பட்ஜெட் தான். அதுக்கு காரணம் தாவேக அரசு இந்த பட்ஜெட்டில் ஃப்ரீபீஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய இலவச திட்டங்களுக்கு முன்னுரிமை அப்படிங்கிறத வழங்கியிருக்கு. அது அவங்கள குறை சொல்லவே முடியாது. ஏன்னா அவங்க கொடுத்த வாக்குறுதியிலேயே அதிகமாக இந்த மாதிரியான இலவச திட்டங்களை தான் முன்னிலைப்படுத்தினாங்க. அதை கேட்டு தான் நிறைய பேர் அவங்களுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க. அந்த இலவச திட்டங்களை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டிய பொறுப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்குது. அதை செய்கிறதுனால தான் அதிகமான கடன் சுமை அப்படிங்கிறது நமக்கு அதிகமாயிட்டிருக்கு. முன்னாள் நிதியமைச்சரான திரு தங்கம் தென்னரசு அவர்கள் கூட இதை தான் சொல்லியிருக்காரு. இப்படியே போனால் இன்னும் 5 வருஷத்தில் 20 லட்சம் கோடி கடனாக வந்து தமிழ்நாட்டுக்கு கடன் உருவாயிடும், அப்படி தான் இந்த பட்ஜெட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி இருந்த அரசுலாம் கடன் வாங்கலையே, அவங்களும் தானே கடன் வாங்கினாங்க, கடன் வாங்கினதுனால தானே இந்த நிலைமையில் நாம் இருக்கோம் அப்படின்னு விமர்சனம் வைக்கலாம். அவங்க கடன் வாங்கினாங்க, கடன் சுமை அதிகமாகிட்டு இருக்கு, கஜனாவை காலி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டெல்லாம் வச்சு தான் மாற்று அரசாக இந்த அரசு வந்திருக்கு. இவங்களும் திரும்பவும் கடனை அதிகமாக்க தான் போகிறாங்க அப்படின்னா அப்போ அது எந்த மாதிரியான வளர்ச்சியை நோக்கி நம்ம போவோம் அப்படிங்கிற ஒரு கேள்விங்கிறது எழும்புது. கடன் வாங்காமல் மாநிலங்களால் செயல்படவே முடியாது. அது எந்த அரசாலும் செயல்பட முடியாது. மத்திய அரசுடைய வரையறைக்குட்பட்டு தான் மாநிலங்களால் கடன் வாங்க முடியும். தமிழ்நாடும் அந்த அளவுக்கான கடனை தான் வாங்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த த்ரெஷ்ஹோல்டை நம்ம ரொம்ப நெருங்கிக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிறது தான் இங்கே பிரச்சனையே. இந்த டேட்டாவை எடுத்து பாருங்கள். ₹1 நமக்கு வரக்கூடிய வரவு எவ்வளவு, செலவு எவ்வளவு அப்படிங்கிறது இந்த டேட்டா வந்து நமக்கு விளக்கமாக சொல்லுது. இதில் செலவு பார்த்திங்கன்னா 33%, அதாவது இருக்கிற செலவுலேயே அதிகமான செலவு எதுக்கு போகுது அப்படின்னா உதவித்தொகைகளுக்கும் மானியங்களுக்கும் தான் போகுது. உதவி செய்வது அரசின் கடமை. கண்டிப்பாக உதவி செய்யாமல் அரசு இருக்கக்கூடாது. அது ஒரு நேர்மையற்ற அறமற்ற அரசாக இருக்கும், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அந்த உதவிங்கிறது எப்படி இருக்கணும்னா அவங்களுடைய வாழ்நிலையை மாற்றக்கூடிய, அந்த வாழ்நிலையிலிருந்து அவங்களை மீட்டெடுக்கக்கூடிய உதவியாக இருக்கணும். அதே இடத்துலையே அவங்கள வச்சிருக்கக்கூடிய ஒரு உதவி அது இருக்கக்கூடாது. ஆனால் தொடர்ந்து வரக்கூடிய அரசுகள் அந்த மாதிரியான உதவியை தான் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. உதாரணத்துக்கு சைக்கிள் கொடுக்கக்கூடிய திட்டம் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டிருக்கு. ஏற்கனவே இருந்த ஆட்சிகளில் அது தந்திருக்காங்க. இந்த தாவேக அரசில் வந்து இன்னும் பிராண்டடான சைக்கிளை நாங்கள் தரப்போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இப்படி சைக்கிள் தர்றதுங்கிறது உண்மையிலே ஒரு நல்ல உதவி. ஏன்னா தூரமான பள்ளிகளுக்கு மாணவர்கள் போய் படிக்கிறதுக்கு அது உதவியாக இருக்கும். அங்கே பஸ் வசதி இல்லாமல் இருக்கலாம், இல்லை டைமுக்கு பஸ் ஏற முடியாமல் இருக்கலாம், இல்லை பஸ்ஸில் போகிறதுங்கிறது அது கூட்டத்தில் ஏறி இறங்குறதுங்கிறது அவங்களுக்கு சிரமமாக இருக்கலாம். நாமளே நிறைய வீடியோஸில் பார்த்துருப்போம், பஸ்ஸுக்கு பின்னாடி மாணவர்கள் ஓடுறத பார்த்துருக்க முடியும். இது உண்மையிலே உதவிகரமான ஒரு திட்டம். ஆனால் பிறக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் தாய்மாமன் சீர் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்துருங்க. எது இப்போ அரசு மருத்துவமனைகளில் பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் மோதிரம் வழங்க போகிறோம். அந்த மோதிரம் தரதுனால ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கா? நம்ம ஏதாவது லாஜிக்கை தேடி சொல்லணும்னு சொல்லலாமே தவிர உண்மையிலேயே அதனால் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ரொம்ப வறுமையில் இருக்கக்கூடிய குடும்பமாக இருந்தாங்கன்னா 3 நாள் 4 நாள் அந்த மோதிரம் இருக்கும். அதுக்கப்புறமா அது அடகு கடைக்கு போயிடும், இல்லைன்னா விற்கப்பட்டுரும். ஒருவேளை அந்த குழந்தையுடைய தகப்பன் சரியில்லாமல் இருந்தால் அன்னைக்கு சாயந்தரமே அது சரக்காக மாறி இருக்கும். இதுதான் நடக்கும், வேறு எதுவும் நடக்காது. அதுக்கு பதிலாக ஏற்கனவே அரசு மருத்துவமனைகளில் மகப்பேறுங்கிறது இலவசமாக தான் இருக்குது. அதை இன்னும் மேம்படுத்துவதற்கு, இன்னும் அவங்களுக்கு கூடுதல் வசதிகளோட மகப்பேறு செய்வதற்கான வசதிகளை நம்ம உருவாக்குறதுக்கு அந்த செலவு வந்து அந்த பணத்தை வந்து அந்த பட்ஜெட்டை வந்து நம்ம ஒதுக்கலாம். இது சரியானதாக இருக்கும். இப்படி தேவையற்ற இலவசங்களை தருவதற்கு நம்ம அதிகமாக செலவு செய்கிறோம். அந்த செலவுனால நம்மளுடைய கடன் சுமைங்கிறது அதிகமாயிட்டிருக்கு. அந்த கடனை குறைக்கிறதுக்கு இப்போதைக்கு எந்த வழி அப்படிங்கிறதும் இல்லை. அதனால தான் தமிழ்நாட்டுடைய நிதித்துறை செயலர் எம்ஏ சித்திக் வந்து 50 வருஷம் ஆனாலும் தமிழ்நாட்டுடைய கடனை குறைக்கவே முடியாதுங்க அப்படின்னு பேசியிருக்காரு. இந்த பட்ஜெட்டில் ரொம்ப முக்கியமான விவாதமாக பார்க்கப்படுறது என்ன அப்படின்னா, பார்க்க வேண்டியது என்னென்னா, கல்வித்துறைக்கு கடந்த முறையை விட பட்ஜெட் குறைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விமர்சனம் தான். ஆனால் கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு ராஜ்மோகன் அவர்கள் வந்து கடந்த முறை பட்ஜெட்டுங்கிறதுல எந்த தொகையை வழங்கினாங்களோ அதற்கப்புறமா இடைக்கால பட்ஜெட்டில் வந்து தேவையில்லாமல் ஒரு 6000 கோடி அதிகமாக்கிட்டாங்க. அது எதுக்குன்னா, செலவினங்களை தப்பாக கணக்கு பண்ணதுனால தான். அந்த கணக்கை நாங்கள் வந்து கரெக்ட் பண்ணி இப்போ சரியான பட்ஜெட் அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம் அப்படின்னு எக்ஸ்ப்ளனேஷனுங்கிறத கொடுத்துருக்காரு. ஆனால் அந்த எக்ஸ்ப்ளனேஷனுங்கிறது சரியான ஒரு எக்ஸ்ப்ளனேஷனாக இல்லை. நம்ம இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் பட்ஜெட்டில் கல்விக்கு வந்து அதிகமாக்கியிருக்கோமே தவிர குறைச்சதில்லை தான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லி மாற்று கருத்து உள்ளவங்க மட்டும் இல்லை, கல்வித்துறைக்காக செயல்படக்கூடிய ஆர்வலர்கள் கூட ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இதை அடுத்து வரக்கூடிய பட்ஜெட்லேயாவது தமிழ்நாடு அரசு, தவைக்க அரசு சரி பண்ணிக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா கல்வி தான் தமிழ்நாட்டுக்கான மிகப்பெரிய ஆயுதமாக என்றைக்குமே இருந்திருக்கு, எப்போவுமே இருக்கும். அதில் இருந்து நம்ம மாறிடக்கூடாதுங்கிறத மட்டும் மறந்துடாமல் இருக்கணும். தமிழ்நாட்டுடைய ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அண்ட் செக்யூரிட்டிங்கிறது இந்த பட்ஜெட் மூலமாக எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆக போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் அதே சமயத்தில் நம்மளுடைய ஹெல்த் ரிலேட்டடான விஷயத்துக்கு நம்ம பொறுமையாக இருக்கக்கூடாது. கண்டிப்பாக ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபேமிலிக்கு அவசியமான ஒன்று. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்லாம் நம்மளால் யோசிச்சே பார்க்க முடியாது. திடீர்னு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி வந்தால் தான் என்னடா இவ்வளோ செலவாகிட்டு இருக்கேங்கன்னு நமக்கு கவலைங்கிறது நமக்கு வரும். அதை தவிர்க்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய பல கம்பெனிஸோடைய பாலிசிஸை அனலைஸ் பண்ணி உங்கள் ஃபேமிலிக்கு சரியாக பொருந்தக்கூடிய ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறதுக்கான லிங்க்குங்கிறது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸுங்கிறத கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. சரி, ஓகே பிக் பாஸ், தாவேக்கா அரசுடைய முதல் பட்ஜெட் தாக்கல் அப்படிங்கிறது ஒரு கழுகு பார்வையில் நம்ம பார்த்துருக்கோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எப்படி இந்த பட்ஜெட்டுங்கிறது இருக்குது? இந்த பட்ஜெட்டில் உங்களை ஈர்த்த ஒரு திட்டம் அப்படின்னா எந்த திட்டம் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள், டிஸ்கஸ் பண்ணலாம்.